ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது கோத்திர வெளியை ஒழித்தார்கள், இனவெறியை ஒழித்தார்கள். ஆனால் ஒரு நாளும் தனது குடும்பம், கோத்திரம், இந்த உறவுகள் என்ற பகுதியை ரசூலுல்லாஹ் நிராகரிக்கவில்லை. அதை வரவேற்றார்கள். அந்த ஒழுங்குமுறையை ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தார்கள். அந்த பாதுகாப்பை தொடர சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அந்த செய்தி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நசபு விஷயத்தில் மிகவும் கவனம் கொண்டவராக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். நசபனா தனது பரம்பரை விஷயத்தில் கவனம் கொண்டு வந்தாங்க. எங்கெல்லாம் அதிகமானவர்கள் பாட்டனாரோட ஃபுல் ஸ்டாப் ஆயிரும், முடிஞ்சுது. பாட்டனாருக்காங்கள ஒருவர் என்னது தெரியாது, பாட்டனாருக்காங்கள தெரியாத லெவலில் இருக்கும். ஆனால் அரபுகளுடைய ஒரு சிறப்பம்சமாக இருந்தது ஹெஃப்துன் நசப், பரம்பரையை என்ன செய்யறது, பாதுகாத்துக்கிறது. இதனால ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அரபுகளை பற்றி நம்ம ஜாகிலிய காலத்தை பற்றி பேசுறதுல எப்படி பேசுவோம்டா, விபச்சாரம் பெருகி இருந்தது, அப்படி இருந்தது, இப்படி இருந்தால் நம்ம சொல்லுவோம் தானே. விபச்சாரம் இன்றைக்கு பெருகி இருந்த அளவுக்கு அவன்கிட்ட என்ன செய்யல, பெருகி இருக்கவில்லை. அல்லாஹு தஆலா ஜாகிலியத் என்று வர்ணிப்பது அது கொஞ்சம் இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் ஜாகிலியத் தான், அப்படித்தான் அல்லாஹு தஆலா வர்ணிக்கிறான். விபச்சாரம் பெருகி இருந்த ஒரு சமுதாயம் தனது பரம்பரையை பாதுகாக்கணும்னு நினைக்காது. விபச்சாரம் பெருகி ஒருத்தன் வைங்களே, எல்லாம் ஒரு 100% எல்லாம் விபச்சாரத்தில் ஒரு அந்த மாதிரியான ஒரு உறவுல பிறந்தவர் கண்டா நம்ம நசபை பாதுகாக்கணும்னு எண்ணம் இருக்குமா? என்ன அந்த நசபை ஒழிக்கிற அளவுக்கு நல்லது தான் என்ன செய்யும், இருக்கும். ஆனால் அந்த நசபை பாதுகாப்பதில் மிகவும் கவனமாக இருந்தவர்கள் அவர்கள் தான். ஒரு சில கோத்திரத்தினரிடத்தில் பிரபல்யமாக இருந்த இந்த குழந்தை புதைக்கிற விஷயம் அதிகமானவர்கிட்ட அது பிரபல்யமாக என்ன செய்யல இருக்கவில்லை. இந்த அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் வரார். இவர் யஹ்ஜு அலை, உங்களுக்கு எதிராக என்ன செய்கிறாங்க, கவிதை படிக்கிறார், அதாவது உங்களை வசைப்பாடுகிறார். அதனால நான் அவருக்கு எதிராக கவிதை படிக்கவா அப்படின்னு கேட்டான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சோம், படிங்க, நல்ல முயற்சி, அப்படிதான் ஒரே சொல்லியிருக்கணும். ரசூலுல்லாஹ் முதலாக யோசிச்சாங்க தெரியுமா, வகைஃப பி நஸபி, குறைஷிகளை பற்றி நீங்கள் விமர்சிக்க போறீங்க. இப்போ குறைஷிகள் தானே எதிராக பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க, திருப்பி பேச போறீங்க. யாருக்கு எதிராக பேசுவீங்க, குறைஷிகளுக்கு எதிராக பேசுவீங்க. அதில் உள்ளவன் தானே என்ன, எனது பரம்பரை என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க. அப்படி எதிர்த்து பேசுகிற நேரத்தில் எனது பரம்பரை என்ன செய்ய போறீங்க, குறைஷிகளை விமர்சிக்கவும் நபி அவர்களுடைய அந்த நபி அவர்களை காப்பாற்றுறதுன்னா பரவாயில்ல, இன்றைக்குள்ள கவிஞர் எல்லாரும் காப்பாற்றிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயினை காப்பாற்றவும் வேணும். என்ன செஞ்சிருவாங்க, அந்த அளவுக்கு நம்மளுக்கு கவிதை ஆற்றல் எல்லாம் இல்லைன்னு இன்றைக்கு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. அதை விமர்சித்து அந்த செயினை காப்பாற்றுறது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் சொல்றாங்க, அசுல்லுஹா, நான் அதை உருவி எடுப்பேன், கமா துசல்லு ஷஈர், கமா துசல்லு ஷஅரத்து மினல் அந்த ஷஈரா, எப்படி ஷஅரா ஒரு முடி, ஷஈரா கோதுமையிலிருந்து இப்படி எடுத்தா அதுல எதுவும் டச் ஆகாம முடி வந்துருமோ அது மாதிரி உங்களோட பரம்பரை நான் தனியாக எடுத்துருவேன். நான் எப்படிப்பட்ட கவிஞராக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு இருந்திருக்கணும். அதான் கவிதை ஆற்றல். இன்றைக்கு புது கவிதை என்ற பேரில் சும்மா பேசிட்டு போறாங்க. இதெல்லாம் கேட்டால் புது கவிதைன்றாங்க, ஆனால் பேசிக்கிறாங்க, வாயெல்லாம் அப்படி எழுதி போட்டு கவிதை. அவருக்கு ஒரு கவிஞர் பட்டம் வேறு. ஆனால் அன்றைக்கு ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வகைஃப பி நஸபி, என்ன நஸபி எப்படின்னு கேட்டாங்க. அசுல்லுஹா கமா துசல்லு ஷஅரத்து மினஷ் ஷஈரா, கோதுமையிலிருந்து முடி எப்படி எடுத்துறோன்னா அது மாதிரி எடுத்துருவேன். ரசூலுல்லாஹ் போங்க, அபூபக்கர்ட்ட போங்க, என்ன பரம்பரையை கேட்டு எடுத்துக்கங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ்வோட பரம்பரையை கேட்டு எடுக்கிற ஹஸ்ஸான் இப்னு சாபித் ஃபுல்லா முழுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். அதுக்கு பின்னால கவிதை படிச்சாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் என்னது அந்த இடத்துல பாதிக்கப்படலை. ஆனால் இதே நமது நிலைப்பாடு எப்படி இருக்கும், என்னையை பாதுகாத்தா போதும், என்னையோட வாப்பாவை பாதுகாத்தா போதும், பரம்பரை பற்றி நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை என்ற சிந்தனை தான் நம்மளுக்கு என்ன செய்யும், அதிகமானவர்களுக்கு இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி இருக்கல, எல்லா வகையிலும் தஅவாவுக்கு அந்த பரம்பரை உணர்வை நிறைய உபயோகித்தார்கள். ரசூலுல்லாஹ் அந்த பரம்பரை உணர்வை நிறைய உபயோகித்தார்கள். அஸ்லம் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், அவங்க அசல் யமன், அஸ்லம் கோத்திரத்தை சேர்ந்த அசல்ல யமனில் உள்ளவங்க. அவங்க அம்பெய்தி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் மதீனாவாசிகள் உள்ள அவுஸ் ஹஸ்ரஜ் இவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இப்போ அம்பெய்தி அதாவது விளையாடி கொண்டிருக்கிறார்களா, அப்படி விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன மனிதனுக்கு உண்டாகும், விளையாட்டு தான் என்னது கடைசியில் உண்மையாக போய் முடிகிறது. அம்பை இரட்டிகள் ஒருத்தனுக்கு பட்டால் சீரியஸ் ஆகிடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு பரம்பரை அறிவிருக்குது. இவர்களுடைய அதாவது தந்தையும் இவர்களுடைய தந்தையும் போய் இணைகிற இடம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். நம்மளுக்கு அந்த அறிவு இல்லை, சரியா? ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் இது வேற ஊர், இது வேற ஊராக இருந்தாலும் இது இங்கே போய் என்ன செய்கிறது, இணைகிறது. நம்ம அப்படி நினைச்சா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல தான் என்ன செய்யலாம்,
இணைக்கலாம் விளங்கிட்டா. நம்ம நினைச்சோம் நம்ம எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தைகள், இவ்வளோ தான் நம்ம சொல்லலாமே ஒழிய இந்த இடையில என்ன செய்யலாது, ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இயலாது. ரசூலாங்க என்ன செய்கிறாங்க, இர்மு அம்பையுங்கள், ஃபஇன்ன அபாக்கும் கான ராமியா, உங்கள் தந்தை இஸ்மாயில் அவர்கள் சிறந்த முறையில் அம்பெய்யக்கூடியவராக இருந்தார்கள். ரெண்டு பேரையும் ஒரே தந்தையும் ரசூலாங்க என்ன செஞ்சாங்க, அந்த உணர்வுல என்ன செஞ்சாங்க, ஒன்றுபடுத்தி விட்டார்கள். இன்ன அபாக்கும், உங்களுடைய தந்தை இருக்கிறார் இஸ்மாயில், அவர் நல்ல அம்பெய்வாரு. என்ன உணர்வு அவங்களுக்கு ஏற்படும், நம்மெல்லாம் ஒரே பரம்பரையில் உள்ளவர்கள், அந்த அந்த உணர்வு என்ன செஞ்சிரு இயற்கையாக ரசூலாங்க அதை பயன்படுத்தினார்கள். முதலாவது தவ்வாவுக்கு ரசூலாங்க சொன்ன நேரத்தில் ரசூலாங்க இப்படி அழைத்தார்கள், யா பனி அதி, யா பனி காப், இப்படி தான் ரசூலாங்க கூப்பிட்டேன். நாங்கள் எப்படி கூப்பிடலாம், மாமா பெரியப்பா சாட்சியோட நம்ம முடிஞ்சிடும், அதில் நம்மட செட்டுக்குள்ளது. அடுத்த கோத்திரத்தை நம்மளுக்கு என்ன செய்யலாது, கூப்பிடுற அளவுக்கு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பயன்படுத்தி இணைத்தார்கள். இணைச்சாங்கன்னா ஒரு செய்தியை சொல்றதுக்கு அது நல்ல ஒரு வழியாக இருந்தது. குடும்பம் என்று வருகிற நேரத்தில் மனிதன் இணைந்து கொள்வான், ஊர் என்று வருகிற நேரத்தில் மனிதன் இணைந்து, இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் ஊர் என்று வரத்தில் இணைஞ்சு கொள்வான், நாடு என்று வர நேரத்தில் பெரிய அளவில் இணைந்து கொள்வான், கண்டம் என்ற அடிப்படையில் இணைஞ்சு கொள்வான். அந்த ஒரு கட்டத்துக்கு இது மனிதன்கிட்ட ஈரிக்கும். அப்போ அதில் ரசூல் அந்த பரம்பரை என்பது அழகாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினார்கள். நபி அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள், நல்ல இடத்துக்காக ரசூலாங்க பயன்படுத்தினார்கள். இதெல்லாம் சீராவுடைய செய்திக்காக நான் சொல்லலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நசபு சம்பந்தமாக சொன்ன விஷயங்கள் நிறைய தனியாக பேசப்பட வேண்டிய விஷயம். ஆனால் நாங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு ஹதீதுக்காக வேண்டி இந்த முன்னுரை நான் என்ன செஞ்சேன் சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட நசபை பற்றி சொல்கிற நேரத்தில் எப்படி சொன்னாங்கண்டா, இது ஒரு முக்கியமான செய்தி. இது நாம ஹதீஸ்ல வரக்கூடிய செய்திகளை முதலாவது செய்தியாக வச்சுக்கலாம். சஹீஹ் முஸ்லிமில் 6077 வாசிலா இப்னுல் அஸ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யகூலு சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், இன்னல்லாஹ இஸ்தஃபா கினானத, நபி அவர்களுடைய நஸப் சம்பந்தமாக பேசுறது தான் வரலாற்றில் ஃபர்ஸ்ட். அதை பேசுற நேரத்தில் எல்லாரும் இந்த ஹதீஸை சொல்லித்தான் ஆகுவார்கள். ஆனால் இந்த ஹதீஸ் அடிக்கடி சொல்லப்படுவது இல்லைன்னா நான் ஞாபகப்படுத்துகிறேன். இன்னல்லாஹ இஸ்தஃபா கினானா, கினானா என்கின்ற அந்த கோத்திரத்தை மின் வலதி இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய பிள்ளைகள் என்ற பரம்பரையில் இருந்து அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தார். யாரை தேர்ந்தெடுத்தா, கினானாவை. பாருங்க, இன்னல்லாஹ இஸ்தஃபா கினானத மின் வலதி இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய அந்த பிள்ளைகள்ல இருந்து கினானாவை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான். வஸ்ஸஃபா குரைஷம் மின் கினானா, கினானாவுடைய பிள்ளைகள் பரம்பரையில இருந்து வரக்கூடியவர்கள் குரைஷ். இது சும்மா சாதாரணமாக விளங்கணும்னா உதாரணமா, உதாரணத்துக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு 2 பிள்ளைகள் என்று வைங்க. அந்த 2 பிள்ளைகள்ல அவர்களுக்கு ஒரு 4-5 பிள்ளைகள் வைங்க. அந்த 2 பிள்ளைகளுக்கு இதுல கினானாவுல செலக்ட் பண்றான, மற்றவங்களை விடுறான்னு அர்த்தம். இந்த கினானால இருந்து என்ன செய்யுது, பிள்ளைகள் பரம்பரையாக தெரிவு செய்யுதுன்னா அதுல ஒரு செட் அல்லாஹ் என்ன செய்யறான், குறைஷியை செலக்ட் பண்றான்னு, அவங்க கினாலின்னு அர்த்தம். கினானாலிருந்து வராங்க அர்த்தம். கினானாவுடைய அடுத்த சகோதரர்லேருந்து வந்தவங்க அல்ல, கினானாலிருந்து கினானாலிருந்து வாரவங்க அர்த்தம். சரி, குறைஷ் வந்துட்டாங்களா, ரசூலுல்லாஹ் சொல்ற வஸ்ஸஃபா மின் குரைஷின், குறைஷிகளுடைய பரம்பரையிலிருந்து பனு ஹாஷிம், பனி ஹாஷிம், ஹாஷிமுடைய பிள்ளைகளை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான். அப்போ குறைஷிகள் பல இதில் போகும். அதில் ஹாஷிம குறைஷ் என்றது அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது 10க்கு பிறகு வரக்கூடிய பாட்டனார்கள் ஒருவர் குறைஷ், அவருடைய லக்கப். அது லக்கப்னா அது சிறப்பு பெயர், பட்ட பெயர்னு சொல்லுவோமே அது. அதுல இருந்து பனு ஹாஷிம அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், பனு ஹாஷிமிலிருந்து அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தான். பனு ஹாஷிமிலிருந்து அல்லாஹு தஆலா என்னை தேர்ந்தெடுத்தான் அப்படி என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இதுல நம்ம இன்னொன்று வழங்கலாம், உலக மக்களிலிருந்து அல்லாஹு தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுத்தான் அப்படின்றது சொல்லலாம். ஏன், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத் பரம்பரையிலிருந்து அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், கினானாவை செலக்ட் பண்ணி, கினானாலிருந்து குறைஷை செலக்ட் பண்ணி, குறைஷிலிருந்து பனு ஹாஷிமை செலக்ட் பண்ணி, பனு ஹாஷிம்ல இருந்து எத்தனையோ பேர் இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செலக்ட் பண்றான். சரி, கினானாவை செலக்ட் பண்ணி வரக்கூடிய அந்த இஸ்திஃபா இருக்குது, முஸ்தஃபாண்டா செலக்ட் பண்ணப்பட்டவர். இஸ்திஃபா என்று சொன்னால் இது மார்க்க ரீதியான அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தேர்வா அல்லது இந்த உலகியல் ரீதியாக நல்ல சிறப்புகள் கொண்ட சமுதாயம் என்று அல்லாஹ் தஆலா செய்த தேர்வான்னு கேட்டால் இரண்டாவது தான் சரி. ஏன்னா கினானா எல்லாரும் முஸ்லீமாக இருக்கல, கினானா எல்லாரும் நல்லவர்களாக என்ன செய்யலை இருக்கல. அதனால கினானாவை தேர்ந்தெடுத்தான் என்பதும் குறைஷிகளை தேர்ந்தெடுத்தான் என்பதும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் என்று சொன்னால், இஸ்லாம் என்பதற்காக அல்ல, உலகியல் ரீதியாக தகுதி அவர்கள்ட்ட என்ன செய்தது இருந்தது என்பதற்காக. அதனால தான் சொல்றோம்,
அல்லாஹு தஆலா எல்லா மொழிகளும் சமம், எல்லா ஊரும் சமம், எல்லா மனிதர்களும் சமம் என்ற வார்த்தை ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இன்னொரு வகையில் அதுல ஒரு ஹக்கீக்கத்தொண்டு குறையுது. அது என்னடா, அல்லாஹு தஆலாவுடைய தேர்வு சும்மா வெறும் தேர்வு என்ற வார்த்தை அதில் என்ன செய்கிறது இருக்கிறது. வெறும் தேர்வு என்ன, எந்த சிறப்பில் சும்மா அல்லாஹ் செலக்ட் பண்ண மாதிரி நம்மளோட வேலைக்கு சும்மா ஒரு ஆள் என்ன செய்ய மாட்டோம், செலக்ட் பண்ண மாட்டோம். இந்த உலக ரீதியாக ஒரு தகுதியை வச்சு நம்ம என்ன செய்வோம், செலக்ட் பண்ணுவோம். அல்லாஹு தஆலா நபிமார்கள் அனுப்புற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு நபி கட்டாயம் அல்லாஹ் செலக்ட் பண்றான் சொல்லலாம். இறுதி தூதர் அல்லாஹ் இப்ப செலக்ட் பண்றான். டோட்டல் சமுதாயத்துக்கு ஒரு தூதர் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், உருவாக்க போறான். இங்கதான் பிரச்சனை. இந்த இடத்துல அல்லாஹு தஆலா ஒரு சமுதாயத்தை தேர்வு செய்யறான்னா நிச்சயமா அந்த சமுதாயத்துக்கு ஒரு ஃபதுல் உண்டு. அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தில் ஒரு கோத்திரத்தை தெரிவு செய்யறான்னா நிச்சயமா அந்த கோத்திரத்துக்கு ஒரு ஃபதுல் உண்டு. அதுல ஒரு துவரை அல்லாஹு தஆலா செலக்ட் பண்றான்னா அவருக்கு ஒரு ஃபதுல் என்ன உண்டு, சிறப்பு உண்டு. இந்த சிறப்பு அவர்களுக்கு உண்டு, அஃதலியத் உண்டு, இந்த சிறப்பு உண்டு என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த வார்த்தை இமாம் இப்னு தைமியா தனது நூலில் சொன்னதுக்காக வேண்டி இப்னு தைமியா அரபுத்துவத்தை என்ன செய்தாரு, போதித்தார் என்று என்ன செய்தாங்க, எழுதியிருக்கிறார்கள். உண்மையில் அவர் அரபுத்துவத்துக்காக சொல்லலை. அல்லாஹ்வுடைய தேர்வு உலக மக்களுக்கு தூதை கொண்டு போவதற்கு ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான்னா நிச்சயமாக என்ன அந்த சமுதாயத்திட்ட ஒரு சில சிறப்பம்சங்கள் இருக்க போய் தான் தேர்ந்தெடுக்கிறான். அதனால தான் ரசூல் சொன்னாங்க, ரசூல் அல் ஹிலாஃபத்து ஃபீ குரைஷ், ஆட்சி என்பது குறைஷிகளில் தான் உண்டாகும். ரசூல் அல் ஹிலாஃபத்து ஃபீ குரைஷ் மா அகாமுத்தீன், அவர்கள் மார்க்கத்தை நிலைநாட்டும் காலமெல்லாம், இதுவரைக்கும் மார்க்கத்தை நிலைநாட்டும் காலமெல்லாம் தகுதி யார்கிட்ட ஒப்படைக்கப்படணும், அவர்கள்ட்ட தான். அதனால தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினரோடு அந்த ஹிலாஃபத் டைம்ல பேசுற நேரத்தில் எப்படி சொன்னாங்க தெரியுமா, உங்களுக்கு தெரியும் ஆட்சி என்பது எங்கள்ல தான் சொன்னார் ஒரு வார்த்தை. அபூபக்கர் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும் ஆட்சி என்பது எங்கள்ல தான், எங்கட சிறப்பு உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார்கள். கோத்திரவாதம் பேசல. அவர் ஹதீஸ் என்ன செஞ்சாரு, அந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசினார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த புரிதல் இல்லாதனால சில அறிஞர்கள் இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு மறுபடியும் எடுத்துட்டாங்க. எது இந்த ஹதீஸ் எங்கெங்கெல்லாம் போய்க்கன்னு பாருங்க, எந்தெந்த கோணத்துல எல்லாம் போய்க்கன்னு பாருங்க, இதை எடுத்துட்டாங்க. ஏன் அல் ஹிலாஃபத்து மின் குரைஷ், அதாவது ஆட்சி என்பது குறைஷிகள் என்பது ஒரு இனவாதம் பேசுது, அப்படி இல்லை, அப்படி அல்ல. லீடர்ஷிப்புக்கான தகுதி அல்லாஹு தஆலா கண்டதனால் அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தை தேர்ந்தெடுத்தான் தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஒழிய இந்த அஃதலியத் மார்க்க ரீதியான சிறப்பு என்பது அல்ல. இது அல்லாஹு தஆலா தகுதி என்ற அடிப்படையில் செலக்ட் பண்ணான் என்பதை நம்ம என்ன செய்யணும். உலக தூதுவத்திற்காக அல்லாஹ் அரபை செலக்ட் பண்றான். நான் கேட்கிறேன், உலகத்தில் எல்லா மொழியும் சமம் என்கின்ற அடிப்படையில் இருந்தால், மொழி சமம் என்கின்ற அடிப்படையில் இருந்தால் ஏன் அரபு அல்லாஹு தஆலா என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய தேர்வு இஸ்திஃபா. இஸ்திஃபானா என்ன, தேர்வு. நிச்சயமாக ஒரு விஷயம் உண்மை, மொழியால் ஒருத்தனுக்கு சிறப்பில்லை, ஒரு மொழி தாழ்வு ஒரு மொழி உயர்வு என்பது இல்லை. எல்லா மொழிகளும் இந்த உலகத்தில் பேசுகின்ற அடிப்படையில் சமம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது, அது உண்மை. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனால் அரபுக்கு ஏனைய மொழிகளை விட சிறப்பில்லாமல் அல்லாஹ் குர்ஆனுக்கு அரபு மொழியையும் உலக தூதுக்கு அரபு மொழியையும் செலக்ட் பண்ணினான் என்பது தவறு. அது தவறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக சிறப்பு இருக்க போய் தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், குர்ஆனன் அரபியன் முபீன், அப்படி என்ற அல்லாஹ் தெளிவான அரபு மொழியில் நாம் இதனை என்ன செய்திருக்கிறோம், அதாவது இறக்கி வைத்திருக்கிறோம். உலகியல் ரீதியாக அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. உலகியல் ரீதியான ஒப்புவமையில ஒப்பிட்டீங்கன்னா இதுல என்னது ஒரு சிறப்பு உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னல்லாஹ் இஸ்தஃபா கினானத மின் வலதி இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய பரம்பரையிலிருந்து கினானாவையும், வஸ்தஃபா குரைஷம் மின் கினானா, கினானாலிருந்து குரைஷையும், வஸ்தஃபா மின் குரைஷின் பனி ஹாஷிம், அதிலிருந்து பனு ஹாஷிமையும், வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், பனு ஹாஷிமிலிருந்து என்னையும் அல்லாஹ் தேர்வு செய்தான் என்பது இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஒரு அஃதலியத் உண்டு, தகுதி உண்டு, என்னது உண்டு, அவர்கள்ட்ட ஒரு சிறப்பு என்பது ஒன்று உண்டு. வரலாற்றுன்னு நம்ம எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், விருந்து கொடுக்காத ஒரு சமுதாயத்தை கெட்டவர்களாக மற்ற எல்லா சமுதாயத்தையும் விட அதிகமாக பார்த்த சமுதாயம் அரபு சமுதாயம். அரபு சமுதாயம் வாக்கு மீறலை ஜாகிலிய காலத்திலும் மிக முக்கிய அதாவது பெரிய கொடுமையாக பார்த்த ஒரு சமுதாயம் அரபு சமுதாயம். அன்புள்ள சகோதரர், இதை புரிஞ்சு கொள்ளணும். ஒற்றுமைப்படுத்துவதில் அவர்கள் அவசரமாக முடிந்த ஒரு சமுதாயம் இந்த சமுதாயம். இன்றைக்கும் அவர்களுடைய எழுத்துக்கள் அதை பார்க்கலாம். தீன் இல்லாததுனால அல்லாஹ் என்ன செய்யறான், தீன்ல ஏற்பட்ட குறையால துண்டாடி விட்டான்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதனாலதான் மா அகாமுத்தீன்,
தீனை அவர்கள் நிலைநாட்டும் காலம் எல்லாம் என்ற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு செய்தியில் சொன்னார்கள், லா யஸாலு ஹாதா தீனு காயிமன் ஹத்தா யம்லிய ஃபீஹிம் 12 கலீஃபா. இந்த மார்க்கம் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும் அவர்களில் 12 கலீஃபாக்கள் போகின்ற வரைக்கும். குல்லுஹும் மின் குரைஷ், அத்தனை பேரும் குறைஷிலிருந்து வருவார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அரபத்துவவாதம் பேசுவது என்பது அல்ல, இது அரபத்துவவாதம் பேசுவது என்பது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.